அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் விலாக் தான். வேலை போயிட்டு வந்தாச்சு. துணி காய போட வேண்டிய வேலை இப்போ தான் முடித்தேனே. நான் வந்துட்டு பாப்பா மதரசாலேருந்து கூட்டிகிட்டு இப்போ தான் வந்தேன். மக்ரிப் தொழுதுக்கு அப்புறமா தான் மதரசாலேருந்து அனுப்புவாங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுது. 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூல்லையுமே இப்போ சேர் அதெல்லாம் நடந்துட்டுருக்குல்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போதே என்ன சொல்கிறது, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதுக்கு பேக்கிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒன்றுமே பேக் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு மெடிசன் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்புறம் குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. நல்ல கோல்டு இருக்கா, மேடம்க்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டீ குடித்தேன், அந்த ஏப்பம் டீ குடித்ததுக்கே இந்த எப்போ இனிமேல் தான் சாப்பிட்ணும். காலையில் நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. நான் காலையில் கொஞ்சம் என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சா, அதனால் சாம்பார்ன்ற பார்த்தீங்களா, சாப்பாடு வச்சுட்டு பருப்பு பொடி இருந்துச்சுல்ல, அதை போட்டு நெய்யை போட்டு பரட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு. சரி காலையில் தான் அப்படின்னு அத்தாக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு பிரியாணி செய்யலான்னு பார்த்தேன், பட் சிக்கன் இல்லை. முட்டை பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட முட்டை வெந்துட்டு இருக்கு. என்ன தங்கம் பேசுறியா? இருங்க குப்பையில பேசுமா, இப்ப பேசுமா தரேன், நீ சொல்லு. அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? போதுமா? அவ்வளவுதான் பேசுறீங்களா? ஜாரா மம்மி உன்னை கேட்டாங்க, கேளு. ஜாரா மம்மி நல்லா இருக்கீங்களா? மிஸ் யூ டூ சொல்லு. லவ் யூ. ஹார்ட் கம்மி ஜாரா மம்மிக்கு. ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கிறது பார்த்தீங்களா அப்புறம் குட்டி மேடமும். அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சளி பிடிச்சிருச்சு. சரி சரி. டாக்டர் வந்து நேற்று என்னமா சொன்னாங்க? குடிச்சிட்டு சொல்றியாம்மா? ஓகேம்மா, இருமா தண்ணி அள்ளி தரேன். குடிச்சிட்டு சொல்லுவியா? பிஸ்மில்லா சொல்லிட்டு குடி. நின்றுட்டு குடிக்கூடாது தங்கம். சொல்லு. சொல்லு. நேற்று போதும், தண்ணி ஃபுல்லாக குடிச்சா சாப்பிடவே மாட்டேன். சரி சொல்லு. நேற்று ஊசி போட்டாங்கல்லம்மா. அம்மாடி பிள்ளைக்கு ஊசி போட்டிருக்காங்க. சரியா போயிடும். என்னம்மா நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம் சொல்லு? எங்க போறோம்? கல்யாணத்துக்கு. கம்பத்துக்கு போறோமே. என்னம்மா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்? இன்னும் பேக்கிங்லாம் பண்ணவே இல்லை. நேற்று வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் அப்படி போட்டு வச்சிருக்கேன். இனிமே தான் பண்ணுவோம் சொல்லு. பாப்பா கொஞ்சம் வளையல் வாங்கணும், அஃப்ரீனம்மாக்கும் அஃப்ரா குட்டிக்கும். அவ்வளோதான். இதை பேக் பண்ணி நம்ம செட் பண்ணி அங்கே போயிட்டு வந்து நம்ம வீட்டில் செட் ஆகிறதுக்குள்ளே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கா மேடம். எல்லாத்தையும் களைச்சி போடுவாங்க பாருங்க. துண்டைங்க எடுத்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் குளிராக இருக்கும்ல, அதனால் 2 பேரோட ஜர்க்கினை வந்துட்டு இந்த மாதிரி துவைச்சி போட்டிருக்கேன். காஞ்சிரும், நைட்டுக்குள்ளே காஞ்சிரும். இது அஃப்ரீனம்மா, இது அஃப்ரா குட்டி. இதுதான். இது வந்து அஃப்ரீன் சின்ன பிள்ளையில வாங்கினது. நம்ம 2வது பிள்ளை எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளை யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு அஃப்ரீனம்மா புதுசு. ஆமாம், உங்கள் அக்கா இதுன்னு சொல்லி வந்துருச்சு மேடமுக்கு. சரி காயட்டு. துணியெல்லாம் இப்போ தான் காய போட்டேனே. துணி காய தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேடம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ நீட் பண்ணணும். அஃபீன் அத்தை இப்போ வருவாங்க, அதனால் அவங்களுக்கு டீ வச்சுருக்கேன். அஃபீன் அம்மா வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் பால் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சேர்த்து டீ போட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்காவ. சோஷியல் எக்ஸாம் இருக்குது நாளைக்கு. முட்டை இங்கே வெந்துட்டுருக்கு. எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும் நம்ம வீட்டை விட்டு போகும்போது. ஏன்னா வரும்போது எப்படியே கெட்டு போயிடுது. இப்போ இருக்கிற தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. பாத்திரம் நம்ம டிஃபன் பாக்ஸ் நான் வேலைக்கு போயிட்டு வந்தது, அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது, அதெல்லாம் இருக்குது. இங்கிட்ட என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா அரிசி ஊற போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பிரியாணி அரிசி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது இங்கே வாங்கின அரிசி. இதுவுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிட்ட தான். அதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன், காஸ்ட்லியாக. நம்ம ஓயாமல் செய்கிறோம்ல, அதனால தான் இந்த அரிசி. இப்போ இதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் வீட்டுக்கு ஒரே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அரிசி என்ன யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் கேட்டிங்க? இந்த அரிசி தான். இப்போ அரிசி முடையும் கொட்டணும். நான் ஆக்கி பார்த்து தான் எப்போயுமே கொட்டுவேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் வச்சுக்கிடுவேன், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். நல்லா தான் இருக்குது, அதனால் இப்போ மாற்றணும்.
நடுவில் வந்துட்டு மேடம் வேற நம்ம படிக்க வைக்கணும். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குல்ல. இவ்வளோ ஊருக்கு போகணும்னு நினச்சாலே ஏதோ ஒரு டயர்ட்னஸ் வந்துடுது. அன்றைக்கி தான் நம்ம ஊரில் போய் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்போ தான் நல்லா டயர்டாகிடுது. மேடம் வேற தூக்கம் வருதா? சாப்பாடு வேணாமா? வர முடியாது. என்ன செய்வ? போய் தூங்கு. சரியான கோவக்காரி அஃப்ரா. போய் பாட்டு. நீதான் கோவக்காரி. நம்ம கோவமா அப்படி சொல்லுவியா? ஆசமா அப்படி சொல்லுவியா? சாரி சொல்லு, அப்பதான் பேசுவேன். சரி, மேலே ஏற்படுமா? எப்பயும் போல தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி தண்ணி அளந்து வச்சு செய்வோம்ல, அந்த பிரியாணி தான். நம்ம கடகடன்னு குக் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. என்னடா உங்கள் வீட்டில் எப்போ பாரு ஓயாமல் பிரியாணி தான் செய்வீங்களான்னு நினைப்பாங்க சில பேர். அஃபின் அத்தாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி, பரோட்டா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட். சரி, அவங்களுக்கு பிடிச்சதே மோஸ்ட்லி நான் செஞ்சு கொடுக்குறது. அஃபினுக்குமே அந்த பரோட்டா அஃபினுக்கு கொடுக்க மாட்டேன், எப்போயாவது தான் கொடுப்பேனே. ஏன்னா அது மைதாவாக இருக்கிறன்றனால. ஆனால் கோதுமை சப்பாத்தியும் அவளுக்கு பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கே அந்த பிரியாணி, தேங்காய் சோறு அது எல்லாமே கொஞ்சம் ஃபேவரட்டாக தான் இருக்குது. அப்படியே பழக்கிட்டாங்க நம்மளை, என்ன பண்ண முடியும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் முட்டை பிரியாணிக்கு. அதனால தான் முட்டையை வந்துட்டு ஃபஸ்ட்டே வதக்கணும். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மிளகு ஜீரகத்தூள் அதெல்லாம் போட்டு வதக்கணும். பட் முட்டை இப்போ தான் வெந்திருக்கா, டைம் இல்லாதனால நான் ஃபஸ்ட்டே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக வதக்கிட்டு இதில் போட்டுருவேன். தக்காளியும் பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றிட்டேன். முட்டை பிரியாணிக்கு இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். பீம்புள மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி அளந்து வச்சுக்கறலாம். அவ்வளோதான். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுற வேண்டியது தான். இந்த ஊருக்கு போகும்போது ஒரு பேக்கிங் பண்ணுவோம் பாருங்களேன், அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று மறந்து போயிடுவோம்ல, அப்பப்போ எடுத்து செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறனால கொஞ்சம் எல்லா மெடிசன்ஸு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடணும். அப்படின்னதால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காலையிலே போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாங்க. என்னதான் நம்ம கூட இருந்தாலுமே அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது, அவங்க ரிலேட்டிவ் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் அவங்களுக்கு. நேற்று வரைக்கும் ஊருக்கு போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன தங்கம் இரு வர. ஆனால் இன்றைக்கி காலையில் என்னை வேலையில் விட்டுட்டு சார் முடியெல்லாம் வெட்டி பக்காவாக ரெடியாக இருக்காரு. என்ன சொல்கிறது, ஊருக்கு போனால் நல்லா போடுமா, அழகாக டீசெண்டாக போகணுமா. எப்பயுமே அப்படி தான் அப்படின்னத்தா. அவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிடுவாங்க, அதுவுமே நல்லது தான். என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே அவங்கவுங்கள அவங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்ல. அந்த மாதிரி தான் பாருங்க எப்படி ஹேர் கட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆர்டர் எடுக்க வந்தாங்க, அதோட டீயை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். ஹேர் கட்டை காமிக்கிறேன்னு சொல்லணும்னு வெக்க வந்துடுச்சு, குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் இன்ஷால்லா கிளம்பிடுவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. தண்ணி வச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டேன். பிரியாணி அரிசி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கிற அரிசி தான் சிஸ்டர் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி யூனிட்டி அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் லூஸில் வாங்குவேன். அப்புறம் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபோட அம்மா வந்துட்டு பட்டில் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அந்த அரிசியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது டபுள் கலராக இருக்கும், அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரியாணி தம்மில் போட்டுட்டு எங்கிட்ட பாத்திரம் சேர்ந்துருக்கோம்ல, இந்த பாத்திரம் மட்டும் எப்படி இருந்தாலும் கழுவ சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ப்ராப்ளம்ஸ் மாதிரி. ஆனாலும் நம்ம வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம்ல. என்ன பண்ணுறது, அதை என்ன சொல்கிறது, கவலையை தூக்கி தூரம் போட்டுட்டு கழுவி தூக்கி தூரம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கவலை வரும்ல, அதை வந்துட்டு மறுபடியும் கழுவ வேண்டியது தான். எல்லாரோட லைஃப்புமே அப்படி தான் இருக்கும்ல. அப்படியே கிச்சனையும் நீட் பண்ணி முடிச்சுட்டேன். வீடையும் பெருக்கி விட்டுட்டு மாப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. காலையில் இப்போல்லாம் ஏர்லியாக கொஞ்சம் சீக்கிரமாக போகிறனால வீடு மாப் மட்டும் ஈவினிங் போட்டுறது, துணி காய போடுறது, மாப் போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்க இதை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அஃபினத்தா வந்தவுடனே இந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெட்டியில், அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக பேக் பண்ணி வச்சுருவோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாவது குக் பண்ணுவோம்ல, அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் கடகடன்னு குக் பண்ணேன். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டோட நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். அப்படி நமக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். எப்பயும் போல் வெளியில் உட்காந்து ப்ரா காமிச்சிட்டே ஊட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.